ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். டே 102, 102வது நாள் இன் பிக் பாஸ் ஹவுஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல்ங்கிறதுனால பிக் பாஸ் வீட்லேயும் வெறும் பொங்கல் கொண்டாட்டம் மட்டும்தான், அதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே திவாகர் பண்ணுற அட்டூழியம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு மற்றவங்களும் நிறைய அவரை இது பண்ணி கொஞ்சம் அங்கங்கே கிளப்பி விட்டு எதுக்காக ட்ரை பண்ணுறாங்க? அவருடைய உண்மையான முகம் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவா? அவரை தோலுரிக்க காமிக்கணுங்கிற மாதிரி பிரவீன்ராஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹார்ட்லி இன்னொரு 4 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தாங்க இருக்குது. 3 நாள் அதோட இந்த பிக் பாஸ் என்ற நமது தொடர்பு முடிந்துவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா யோசிச்சுக்கலாம். ஃபைன். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போனோன்னாக்க காலம்பரை எல்லாருக்கும் இதுக்காக பொங்கலுக்காக ட்ரெஸ்ஸு வந்திருக்கு. உண்மையிலே எல்லாரும் அழகாக இருந்தாங்க. திவ்யா ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. சீரியஸாகவே எல்லாருமே இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. திவாகர் ரம்யா கூட சண்டை, அதாவது பால் எடுத்திருக்காங்க. நாள்லேருந்தே இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் உள்ளே வந்ததுலேருந்தே இஷ்டத்துக்கு பால் டீ காஃபி போயிட்டே இருக்குது, பாலத்தினி தீந்துட போகுதுன்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க. ரேஷனிங்கே இல்லாமல் தீந்து போச்சு. வியனாவும் திவாகரும் போய் பால் கேட்க பால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு இவர் இஷ்டத்துக்கு அவங்க ஒளிச்சு வச்சு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு 2 வச்சுட்டு அவங்களுக்கு 5 வைக்கிறாங்க, என்னென்னமோ இந்த மாதிரியெல்லாம் பேசி கொண்டிருக்க ரம்யா இப்படிலாம் சாப்பாட்டு விஷயத்துலலாம் கேவலமாக பேசாத அப்படின்னு சொல்லி அவங்களும் திருப்பி பேசுகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க நேத்தி சாப்பாட்டு விஷயத்தில் கலை கூட ரொம்ப சங்கடப்பட்டு எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, அதாவது இவர் இன்னும் வேணும்னு கேட்க முயற்சி செஞ்சுருக்கார். அவர் போய் கேட்டார்னா பிரவீன்ராஜ் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கலை இந்தா அப்படின்னு எங்கிட்ட இருக்கிறத சாப்பிடுன்னு கொடுத்ததா சொல்கிறாரு. அது என்னன்னு தெரியல நமக்கு. அடுத்தது பார்த்தா இது பொங்கல் வைக்கிறதுக்கான பானை அந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் 24/7 பிக் பாஸ் கேட்டுகிட்டே இருந்தார், நாழி ஆகிட்டுருக்கு, எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்களான்னுட்டு. இதில் பாத்ரூமில் ஆதிரை சபரிக்கெல்லாம் பிரச்சனைலாம் வந்திருக்கு, குளிக்கிறதுக்கு யார் போகிறதுன்னுட்டு. ஒரு வழியாக கேர்ள்ஸ் எல்லோரும் ரெடியாகி வர பொங்கல் வைக்கிறதுக்கு கார்டன் ஏரியாவில் ஃபுல்லாக எல்லா செட்டப்பும் போட்டிருக்காங்க. பிக்பாஸ் கேட்குறாரு, எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன், ஒன்று கேட்க மறந்துட்டேனே, பொங்கல் வைக்க தெரியுமா அப்படின்னு. நமக்கு போன சீசனில் கெஸ்ட்டு உள்ளே வந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த சீசனில் யாரும் உள்ளே வரல. இவங்களே பொங்கல் வைக்கிறாங்க, இவங்களே சமைக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். உடனே இவங்க பொங்கல் வைக்க ஆரம்பிக்க சபரி பொங்கல்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க, கானா வினோத் ஒரு பாட்டு பாட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து அந்த பால் பொங்கியது. அந்த அடுப்பை எரிய வைக்க முடியல, பானை கீழே வழியுதுங்கிறாங்க. என்னமோ பண்ணி ஒரு பொங்கல்ங்கிற பேரில் அதை பொங்க விட்டுட்டு அதில் எல்லோரும் அரிசி பருப்பெல்லாம் போட்டாங்க. நல்ல காலம் அவங்க ஃபுல்லாக பொங்கல் பண்ணி முடிகிற அளவுக்கு காமிக்கல நமக்கு. அதுக்குள்ளே ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடின உடனே சேது சார் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோட நிறைய பொருட்கள் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்ல, இவங்களுக்கு திரும்ப திரும்ப வெளியிலேருந்து சாப்பாடு வருது, அது போக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் ஏதோ காணாததை கண்ட மாதிரி ஐயோ சாப்பாடு வந்திருக்குன்னுட்டு போய் நிறைய அனுப்பிச்சிருந்தார். எக்கச்சக்கத்துக்கு ஸ்வீட்ஸு, முறுக்கு, தின்பண்டங்கள் நிறைய வந்திருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஈவினிங் பார்த்தோன்னா வினோத்துக்கும் திவாகருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதில் பிரவீன்ராஜும் சேர்ந்து வினோத்தும் பிரவீன்ராஜும் ஜஸ்ட்டு பாட்டு பாடிட்டுருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் திவாகர் ரொம்ப பர்ஸ்னலாக போய் பிரவீன்ராஜை போய் உன் பொண்டாட்டி எப்படி தான் இந்த மூஞ்சியை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியல, நீ சந்தேக பிராணி, உன்னோட இந்த மாதிரி சந்தேக பிராணியோட அவள் எப்படி கொடுத்தன்னு நடத்துகிறான்னு தெரியலங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக பர்ஸ்னலாக அவர்கிட்ட இது ஒரு கெட்ட பழக்கம். திரும்ப திரும்ப அந்த சொன்ன ஒரு டாபிக் எடுத்துட்டாருன்னா
அதையே திரும்ப 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 சொல்லுவார். ஏன்னா இவரையும் கானா வினோத்தையும் அப்படி தான் பண்ணுறாரு. அண்டங்காக்கா அண்டங்காக்கான்னு ஆரம்பித்தார்னா அதையே வச்சு சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய இடத்துல அவர் பேசுகிறதுக்கு பிக் பாஸ் வந்து மியூட்டும் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாலுமே அது ரொம்ப கேவலமாக இருக்க. ஆதிரி கேட்குறாங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, பர்சனலாக டச் பண்ணாதீங்க, உங்கள் பர்சனலை பற்றி பேசவான்னு கேட்க, உடனே ஆதிரி மேலே உன் பர்சனலை பற்றி நான் பேசவா அப்படின்னு கேட்க, உடனே ஆதிரி திவ்யா கேட்டாங்க, நான் உன்னே பார்த்துட்டு இருந்தேன், என்னை கூப்பிடுவேன்னுட்டு, அந்தால போட்டு கிழிச்சிருப்பேன்ல அப்படின்னுட்டு. வீட்டில் எல்லாருமே அவர் மேலே ஒரு கடுப்பில் தான் இருக்காங்க. எதுக்காக இன்னும் இந்த சண்டைகள், கூப்பாடு, விக்ரமும் சபரியும் பொறுக்க முடியல, உள்ளே வந்துட்டாங்க. இந்த பாருங்க, இது ஒரு லிமிட்டு தாண்டி போகுது. வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு அன்ஈசினஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல நாள், அதுவுமா சண்டை போட்டு இது பண்ண வேண்டாம். இது செலிப்ரேஷன் வீக்கு, இப்படியெல்லாம் பேசாதீங்க, 2 பேருக்கும் தான் சொல்கிறேன் அப்படின்னு விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அது அப்படியே அவங்க கேட்குறதா இல்லை. அடுத்தது பிக்பாஸே கூப்பிட்டு 4 குரூப்பாக பிரிந்து கோலப்போட்டி அண்டு கயிறு இழுக்கும் போட்டி. கோலப்போட்டியில் பொங்கல் தான் தீமு, மாட்டுப்பொங்கல் தீமு. ஸோ மாடு இருக்கணும், பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. பார்த்தா ஒரு டீம் வந்து நாங்கள் வந்து ஜட்ஜு அப்படின்ட்டாங்க. அதாவது சபரி, கனி, ரம்யா, அப்சரா, வாட்டர்மெலன், இன்னும் யாரோ ஒருத்தர் இருந்தார், அவங்க வந்து ஜட்ஜு. இது ஒரு டீமில் பார்த்தா அரோராவை தவிர மிச்சம் அத்தனை பேருமே ஜென்ஸு. துஷார், அமித், வினோத், பிரவீன் காந்தி. இவங்க என்னத்தை கோலம் போடுவாங்க? பட் ஸ்டில் தே ட்ரைடு. ஏதோ ஒன்று மாடு மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இன்னொரு டீமில் கலை கூட, மற்றது எல்லாமே கேர்ள்ஸு. வியானா, திவ்யா, அடுத்தது இன்னும் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. தே ஓன் த கோல போட்டி. அடுத்தது கயிறு இழுக்கும் போட்டி. அது முதல்ல ஒரு ரவுண்டு நடந்தது. அப்புறம் 2வது ரவுண்டு பண்ணின உடனே சபரி டீம் வந்து சபரி வேட்டியெல்லாம் கழண்டு போகிற அளவுக்கு விளையாட, உடனே நான் சரியாக பார்க்கல பிக் பாஸ்ன்னு கனி சொல்லி, கனியை வந்து நீங்கள் வந்து இந்த கயிறு இழுக்கும் போட்டிக்கும் நடுவராக இருந்துருங்கன்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். ஸோ சரியாக பண்ணலைன்னொன்னே திரும்ப ரீமேட்ச் வச்சு இவங்க வின் பண்ணிட்டாங்க. என்னமோ ஒரு ஒன்று வைக்கணுமேங்கிற பேருக்கு வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. திரும்ப ஈவினிங் வந்து பிக் பாஸ் எல்லாரையும் வந்து உட்கார சொல்லி இது பண்ணார். இல்லை, அடுத்தது நாட்டுப்புற கலைஞர்கள், ஆடல் பாடல் கலைஞர்கள் உள்ளே வந்து டான்ஸ் ஆடினாங்க. நல்லா ஆடினாங்க. அது ஒரு 1/2 அன் ஹவர் போச்சு. அவங்க ஆடினாங்க. அவங்க எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க, வீட்டு மக்கள் இவங்க எல்லோரும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. எல்லாம் செம்ம ஆட்டம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு, நம்ம அப்பத்தா திவ்யா வீடு முழுக்க எல்லாரையும் முக்காத்தி வச்சு திருஷ்டி சுற்றி போட உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. அது பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு அடிக்கடி இது பண்ணுது. அதை முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப பிக்பாஸ் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு கடந்து வந்த பாதையில் இன்றைக்கி வந்து ஃபன்னு, சிரிக்க வைத்த தருணங்கள், அதாவது ஃபன்னு இது பண்ணினது, அதுக்கு வீடியோ போடுறாரு. ஃபன் மூமெண்ட்ஸ், வேடிக்கையான தருணங்கள் அப்படின்னுட்டு. இதை வந்து உட்காரும்போது செம ஃபன்னியாக இருந்தது. எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. துஷார் வரலன்னா அவர் குளிக்க போயிருந்திருக்காரு. ஐயோ, அவன் குளிக்க போயிருக்கானான்னு எல்லாரும் பதற. ஏன்னா ரொம்ப நாள் குளிப்பார் போல இருக்குது. அவர் வந்து தலையை தோட்டிகிட்டே வந்து உட்கார, துஷார் இந்த வீட்டில் உங்கள் நேரம்னு ஆரம்பிக்க, துஷாரும் அரோராவும் அதிர்ந்து போய் பார்க்க இன்னும் முடியவில்லைன்ன உடனே பயங்கரமாக எல்லாரும் சிரிக்க, உடனே இந்த மாதிரியான வேடிக்கையான தருணங்கள் நான் போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு காமிச்சார். நிறைய இடத்துல பார்வதியும் திவாகருமோட ஃபன்னு தான் எக்கச்சக்கத்துக்கு இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு இந்த வீட்டிலிருந்து தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் தான். நல்லா இருந்தது அந்த வீடியோஸு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சரோஜா தேவி மாதிரி வேஷம் போட்ட கனி ஒட்டி கேட்பாங்க இல்லையா, அதை போட்டார். ஐயோ பிக்பாஸ், ஏன் இதை இவ்வளோ விலாவாரியாக தனி ஸ்டில்லாக வேற போட்டிங்கன்னு அவங்க கேட்க
டாஸ்க்குன்னு ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த வீட்டில் எந்த நபர் உங்களை அதிகமாக சிரிக்க வச்சது, ஒத்தரை தான் சொல்லணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல மெஜாரிட்டி பீப்புள் வந்து வினோத்தை சொன்னாங்க. ஒரு சில பேர், அதாவது அமித் வந்து என்னை சபரி சிரிக்க வச்சுருக்கான்னு சொன்ன உடனே திவாகரும் சபரி அப்படின்னாரு. அரோரா வந்து எனக்கு கமருதீன் சிரிக்க வச்ச மாதிரி வேறு யாரும் சிரிக்க வைக்கலன்னு சொல்ல சுபிக்ஷா விக்ரம் மிச்சம் நிறைய பேர் அரோராவை சொன்னாங்க. அவங்களுடைய டைம்லி காமெடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னுட்டு. அதுக்கு வினோத் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேற கொடுத்தாரு. அதாவது ஃபஸ்ட் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தது நான் தான் அப்படின்னு எப்போ பாரு திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அரோரா சொன்னாங்களாம், வீடு கிரகப்பிரவேசத்தும் போது அந்த திருஷ்டி பொம்மை தான் ஃபஸ்ட்டு மாட்டி வைப்பாங்கன்னுட்டு, மாடை தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னுட்டு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ எல்லாருமே ரொம்ப ரசித்து சிரித்தாங்க. ரொம்ப சட்டிலாக ஆனால் ஷார்ப்பாக இருக்கும் அரோராவோட கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிக்பாஸே வந்து என்னையுமே இந்த வீட்டில் சிரிக்க வைத்த ஒரு நபர்னாக்கா அது வினோத் தான். இந்த 9 சீசனில் தடவையாக நான் சிரிச்சிருக்கேன். அதாவது ஹாப்பி கண்ட்ரி எதுன்னு உடனே தாய்லாண்டுன்னார்ல, அப்போ விழுந்து சிரித்தார் பிக்பாஸ் சீரீஸாகவே. அதை சொல்லி இது பண்ணி முடித்தாங்க இன்னைக்கு. அந்த நோட்டோட நைட்டு 9 o'clock லைட்ஸ் ஆஃபு. இதை வந்து சபரி வந்து திவாகர் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் நான் காமெடி பண்ண முடிஞ்சதுன்னு வினோத் ஒன்று சொன்னார். அதை வந்து ஒரு கலைஞனாக ஏற்றுக்கோ அப்படின்னு இது பண்ணேன். திவாகர் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து வேறு சோனுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க, இந்த நிமிஷம் இந்த பாராட்டை ஏற்றுக்கோ, அவ்வளோதான் ஒன்று. திவ்யா வந்து வடமலான் அதே மாதிரி தான், நீ நிறைய சிரிக்க வச்சுருக்க, அதோட நிறுத்திக்க, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. திவோடு பின்னாடியே போய் நம்பர் தரமாட்டியா, ஹாய் ஹலோ சொல்கிறதுக்கு கூட தரமாட்டியாங்க, திரும்பி கத்தி விட்டு போனாங்க. இதோட முடிஞ்சு போச்சு, பின்னாடி வராத, வந்தேன்னா செஞ்சு விட்ருவேன் உன்னை அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டே போனாங்க. அந்த ஆள் திருந்த மாட்டாருங்க, அவர் இப்படி தான் இருப்பார். இது கேமுக்காகன்னு பண்ணுறாரா இல்லை உண்மையாக புரிஞ்சு பண்ணுறாரா தெரியல. இன்னும் 2 நாள் தான் இருக்குது ஃபைனல்ஸுக்கு. ஸ்டில் யார் வின் பண்ண போகிறாங்க. இதில் மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. யாரையும் இன்னி வரைக்கும் அனுப்பலை. மேபி நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் போகும்போது அவங்க கூட ஒருத்தர் அழைச்சிட்டு போகணுன்னு வருமா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கொடுங்க. நான் வந்து இந்த உள்ளே வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் யாரையுமே எனக்கு தெரியாதுங்க. இங்கே வீட்டுக்குள்ளே இவங்க என்னவா இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க எனக்கு தெரியும். பிஆர் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுங்க. ஒரு இந்த 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு நான்லாம் பிஆரா கமெண்ட்டை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அஃப்கோர்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய ஃபன்னியாக இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.